தேனி மாவட்டம் கல்லுப்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய செல்வம் என்பவரை பயங்கர ஆயுதங்களுடன் தாக்க முயன்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். இது குறித்து செய்தியாளர் இந்திரராஜாவிடம் கேட்போம். இந்திரராஜா, அந்த காட்சிகளை பாமர மக்களுக்கு புரியும்படி விளக்குங்கள். நிச்சயமாக பெரியவளம் அருகே உள்ள ஜிகல்லிப்பட்டி பகுதியில செல்வம் என்றவர் ஜெராக்ஸ் கடை நடத்தி வர்றாரு. இந்த நடத்தி வரும் நிலையில இன்று 3 இருசக்கர வாகனத்துல அருவாள் மற்றும் ஆயுதங்களுடன் செல்வம் கடைக்குள் வெட்ட முயற்சித்த போது தப்பி ஓடியதாக கூறப்படுது. இந்த ஆயுதங்களுடன் செல்வத்தை துரத்திய போது பொதுமக்கள் தடுத்து அவங்களை பிடிச்சதுல அவங்க இருசக்கர வாகனத்துல அப்படியே போட்டுட்டு ஓடி உள்ளனர்னு தெரிய வருது. அதைத் தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அடுத்து அங்க தேவனப்பட்டி காவல்துறை பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சி ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தில் ஆயுதத்துடன் தாக்க வந்த நபர்களை குறித்து மேற்கொண்டு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதனால சாலை மறியல் கைவிடப்பட்டது. மேலும் செல்வம் மற்றும் அவரது மகன் மேல பாத்தீங்கன்னா தேவனப்பட்டி காவல் நிலையத்துல 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இன்று ஆயுதங்கள் செல்வத்தை தாக்க வந்தது முன்னுரிமை காரணமாக இருக்கலாம் என முதல் கட்ட காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சார், தகவல்களுக்கு நன்றி இந்திரராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.